வேத வசனங்களின் முக்கியத்துவம். உலகிலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்ட புத்தகம் வேதாகமம். அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புத்தகம் வேதாகமம். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் மொத்தம் 66 புத்தகங்களும் உள்ளது. பழைய ஏற்பாட்டில் 929 அதிகாரங்களும் புதிய ஏற்பாட்டில் 260 அதிகாரங்களும் உள்ளன. அநேக ஆசிரியர்களால் வேதாகமம் எழுதப்பட்டிருந்தாலும் இதன் உண்மையான ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். இதில் எழுதப்பட்ட ஒவ்வொன்றும் உண்மையும் சத்தியமுமாய் இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறிக் கொண்டே வருகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த வேதாகமத்தை நாம் கரங்களில் கொண்டு படிப்பது மிகவும் பாக்கியமான ஒன்று. வேதவாக்கியங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சில வசனங்களை பார்க்கலாம். வேதவாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. இயேசு சொன்னார், வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வேதத்தை வாசிப்போம், நேசிப்போம், தியானிப்போம்.